வணக்கம். சிவன் ஜோதிடம் சேனல். இந்த ஜோதிட சேனலில் சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி பலன்களை பொறுத்தவரையில் வருகின்ற 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி பெற்று 2½ ஆண்டு காலம், அதாவது 30 மாதம். இந்த 30 மாதத்தில் 2½ ஆண்டு காலத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு யோகங்களை அள்ளித்தருவார், வெற்றிகளை வாரி குவிக்க செய்வார் என்பதை பார்ப்பதே இந்த பதிவு. சனி பயிற்சி என்றாலே 12 ராசிக்காரர்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும், தேவையில்லாத குழப்பமும் வரும். என்ன செய்வார், எப்படி செய்வார், என்னவெல்லாம் செய்வார் என்ற பயத்தையும் அச்சத்தையும் ஒரு விதமான நடுக்கத்தையும் தருகின்ற கிரகமாகவே சனி பகவானை நாம் பார்க்கிறோம். சனி பகவான் என்பவர் கர்மக்காரகன். கர்மக்காரகன் என்றால் நாம் எதனால் வரையில் நாம் இதுக்கு முன்பதாக என்னெல்லாம் தவறுகளை செய்து வந்தோம், எப்படியெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றினோம், எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்து வந்தோம், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்வுக்காக மற்றவர்களுக்கு துன்பங்களை தந்து வந்தோம் என்பதை துல்லியமாக கணக்கிட்டு அதற்குண்டான நன்மையோ தீமையோ செய்ய கடமைப்பட்டவர். நீதிமான் என்று சொன்னால் அது சும்மாவா? எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பமாக இருந்தாலும் சரி, சனி பகவானின் பிடியிலிருந்து தப்புவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. சனி பகவானே நீதிமான் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவருடைய சொந்த ராசி மகர ராசி கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிங்க அப்படின்னு வழிகாட்டக்கூடியவர், செய்து முடிக்கக்கூடியவர். சனி பகவானுக்கு மந்தன் என்ற ஒரு பெயரும் இருக்கும். எப்பவுமே தடாலடியாக செயல்பட மாட்டார். நின்று நிதானமாக பொறுமையாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கர்மாக்களை கணக்கிட்டு அவர் பிடிக்கும் காலத்தில் அவர்களுக்கு தண்டனைகளை கொடுப்பார். சரி, இதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில கேள்விகள் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்க தவறு செய்திருக்கலாம், தப்பு செய்திருக்கலாம், தண்டனைகளை அவங்களுக்கு தான் கொடுக்கணும், ஏமாற்றினவங்களுக்கு கொடுக்கணும், ஏமாற்றப்பட்டவர்களுக்கு ஏன் தண்டனையை கொடுக்கிறார்? எந்த பாவம் செய்யாத மனிதர்களுக்கு எதற்காக தண்டனைகளை கொடுக்கிறார்? குடும்பம், வீடு, வாசல், பிள்ளைகள், செய்கிற தொழில் வாழக்கூடிய ஒரு சில குடும்பத்துக்கு எதற்காக சனி பகவான் இவ்வளவு துன்பங்களை தருகிறார் என்ற கேள்வி கட்டாயமாக நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். காரணம் இருக்குது. நல்லவங்கன்னு நம்பி ஏமாறாத, நீ நல்லவனாக இருப்பதினால் உன்னை ஏமாற்றுவாங்க, உங்களை ஏமாற்றுவாங்க. இந்த பூவுலகில் யாருமே நல்லவங்க இல்லை. உன்னை நீ காப்பாற்றி கொள்ள, உன் குடும்பத்தை நீ காப்பாற்றி கொள்ள, உன் தொழிலையும் உன் உடல் நலத்தையும் காப்பாற்றி கொள்ள தினந்தனமும் நீ போராடு என்று உங்களுக்கு
அனுபவ பாடங்களை நடத்துகிறார். நீங்கள் நல்லவங்க தான், மற்றவங்களை நல்லவங்க நம்பி உதவி செய்திருந்தால் அதனால் உபத்திரவம் வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது, மற்றவர்களை நீங்கள் இவங்க தான் வாழ்நாள் முழுக்க நமக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, துணையாக இருப்பாங்கன்னு நம்பினது தப்பு என்பதை உணர்த்துவார். யாரையும் நம்பவும் கூடாது, யாரை பற்றியும் நாம் கவலையும் படக்கூடாது. அப்போது ஒரு மனிதனாக பிறந்தால் சுற்றமும் நட்பும் இல்லாமல் எப்படி தான் வாழறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அனுபவமே சிறந்த பாடம். அந்த அனுபவ பாடத்தை சனி பகவான் தருவார். 12 ராசிக்கும், மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்கும் அவ்வப்போது கொடுத்து கொண்டே வருவார். சனி பகவான்னா என்ன? வறுமை, துன்பம், கடன், நோய், கவலை, இழப்பு, உறவு சிக்கல், உறவு பிரிதல், மற்றவர்கள் முன்னால் தலைகுனிவது, நிற்பது, அவமானப்படுத்துவது, இது எல்லாம் செய்கிறாருன்னு எந்த ராசிக்காரர்களும் வருத்தப்படாதீங்க. இது நடந்தாதான் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாதையில் போக வேண்டும் என்பதை நீங்களாகவே முடிவு செய்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு அனுபவ பாடத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆசானை பழிப்பது தவறு. சும்மாருங்க, நல்லா இருந்த குடும்பத்தில் பல வகையில் பிரச்சனைகளை உருவாக்கி பல வகையான துன்பங்களை கொடுத்த சனி பகவானை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் சனி பகவான் கொடுத்து கெடுப்பார், கெடுத்து கொடுப்பார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? சனி கெடுத்தால் யாரால் கொடுக்க முடியும் என்கின்ற பெரிய மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. அது அனுபவத்தில் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரி, சனி பகவான் பயிற்சி பெற்றால் அதிர்ஷ்டங்களை, வெற்றிகளை, யோகங்களை அள்ளப்போகின்ற, பெறப்போகின்ற ராசிகள் எது எது? இதுதான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பதிவு. இவ்வளவு நேரம் சொன்னது ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நன்மைகள் நடக்கும்போது நம்மை நாமே மறந்து விடுவோம். தீமைகள் நடக்கும்போது அப்போ தான் கடவுளை நோக்கி ஓடுவோம். இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. தவறு செய்யும்போது நான் உன்னை பார்க்கிறேன், தண்டனையை அனுபவிக்கும்போது நீ என்னை பார்க்கிறாய். இதுதான் சனி பகவானின் மிகப்பெரிய ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை. அவருடைய சூட்சும ரகசியங்களை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சனி பகவான் எந்தெந்த இடங்களில் அமரும்போது எப்படியெல்லாம் பலன்களை தருவார் என்று. வேகமான உலகம், தினமும் ஆதாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் தேடி சுற்றி அலைகின்ற உலகத்தில் கெட்டது நடக்கும்போது அமர்ந்து யோசிக்கக்கூடிய இந்த மனிதர்கள் நல்லது நடக்கும்போதே இது நாள் வரையில் இல்லாத நன்மைகள் நடக்குது, நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம், நம்ம ஜாதகத்தில் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நினச்சாங்கன்னாக்கா நல்லதாக இருக்கும். அதை பார்க்குறதில்ல. கெட்டது வந்ததுக்கப்புறம் எடு ஜாதகத்தை, தேடு ஜோதிடரை, உடனே கேளு, இதுக்கு பரிகாரத்தை சொல்லு அப்படின்னு கேட்பது இயல்பு. ஆனால் இது சனி பகவான் மட்டும் செய்வது கிடையாது. இதே போல் குருவும் செய்வார், ராகு கேதுவும் செய்வார். எந்த கிரகங்கள் கெடு பலன் தந்தாலும் உங்களை காப்பாற்றுவது சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா. அந்த தசா பலமாக இருந்தால் உங்களுக்கு வருகின்ற பாதகங்களை பாதியாக குறைத்து கொடுத்துவிடும். ஒருவேளை தசா சரியில்லையா, அப்பொழுது தான் துன்பங்களும் இழப்புகளும் அவமானங்களும் கஷ்டங்களும் உறவு சிக்கல்களும் அதிகமாக இருக்கும். சரி, இவ்வளவு நேரம் விளக்கம் போதும், பலன்களுக்குள் போகலாம். சனி பகவான் வெற்றிகளை தருகின்ற ராசிகளாக, யோகங்களை தருகின்ற ராசிகளாக முதலிடத்தில் இருப்பது, உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து மிகவும் நன்மைகளை செய்கின்ற இடமாக இருப்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு. உபஜயஸ்தானம் என்றால் 1க்கு 2, 3, 4ஆக இரட்டிப்பான நன்மைகளை செய்வார், அதிகப்படியான யோகங்களை கொடுப்பார். 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து வந்த பிரச்சனைகளும்
தொல்லைகளும் கஷ்டங்களும் பல வகையான இன்னல்களிலிருந்து மீண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு யோகாதிபதி யோகஸ்தானத்திலிருந்து பலன்களை கொடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் நன்மைகள் என்பது அதிகமாகவே கிடைக்கும். இதனுடைய பலனை தனி பலனாக போடுறேன், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக, சனி பகவானால் அதிகப்படியான யோகங்களை பெறக்கூடிய ராசியாக வருவது துலாம் ராசி. சுக்கிரனின் வீடுகளுக்கு மிகவும் அக்கறையாக நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான். துலாம் ராசிக்காரர்கள் என்றாலே துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவார். எவ்வளவு கெடுதல்களை உங்களுக்கு சனி பகவான் கெட்ட இடத்திலிருந்து தந்தாலும் செய்தாலும் அவர் நல்ல இடத்திற்கு வந்தால் கெடுத்ததை விட உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை செய்துவிட்டு போய்விடுவார். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் காலங்கள் போருக்கு போனாலும் வெற்றி என்று சொல்கிறது பழைய நூல்கள், ஜோதிட நூல்கள். அப்படி இருக்கும்போது கடந்த சில ஆண்டுகளாக வழக்கு, பிரச்சனை, சண்டை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத, நோயால் பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகளை பெறுகின்ற ஸ்தானமாகவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கின்ற ஸ்தானமாகவும் சனி பகவான் அமருவார். இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அதற்கு அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்களை சனி பகவான் தரப்போகிறார். 7.5 சனி என்றாலே 7.5 ஆண்டு காலங்கள். இந்த 7.5 ஆண்டு காலங்களில் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடாத பல வகையான துன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுறிவிட்டு இந்த பூமியில் இந்த உயிர் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன என்ற மனநிலையில் அமர்ந்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிமேல் நோயால் வந்த பிரச்சனைகள் விலகும், கடனால் வந்த பிரச்சனைகள் விலகும், துன்பங்கள் உங்களுக்கு தந்து வந்த எந்த உறவாக இருந்தாலும் முற்றிலும் விலகி அவர்களாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இப்போ மகர ராசிக்காரர் நினைப்பீங்க, அப்பா அவங்க உதவியும் வேணாம், அவங்களுடைய உபத்திரவமும் வேணாம், எங்களை நிம்மதியாக வாழ விட்டால் போதும் சாமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனநிலை இருக்கும். அனுபவ பாடம்தான். எல்லோருக்கும் நல்லவனாக வாழணுன்றது அந்த சிவனுக்கே கிடைக்காத ஒரு வரமாக சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு சன்னியாசி ஒருத்தர் தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வரம் கேட்டாராம். தவம் இருந்ததுக்கப்புறம் சிவபெருமான் அந்த சன்னியாசிக்கிட்ட என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொன்னாராம். கேட்ட உடனே, சிவபெருமானே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நான் நல்லவனாக இருக்க வேண்டும், அதற்கு எனக்கு நீங்கள் வரமாக அதை கொடுக்க வேண்டும் கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் சன்னியாசி, நீங்கள் இந்த வரத்தை கேட்குறீங்க, என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கல, அது எனக்கு கிடைச்சா தானே உனக்கு கொடுக்க முடியும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ஒருவர் என்னை திட்டுவாங்க, ஒருவர் என்னை வாழ்த்துவாங்க, ஒருத்தர் என்னை வணங்குவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு கிடைக்காத வரத்தை நீ கேட்குறிய அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் நினைப்பது இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் உடல் நலம், உங்களுடைய எதிர்காலம், வருங்காலம், இதற்காக இனிமேலாவது வாழ பழகிக்குங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? சரி, அப்படி இருக்கும்போது சனி பகவானால் மகர ராசிக்காரர்களுக்கு மெல்ல மெல்ல நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் மெல்ல மெல்ல விலகி நற்பலன்களும் கடந்த ஆண்டுகளில் சந்தித்து வந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம், துன்பங்களிலிருந்து மீண்டு வரலாம். பல வகையான நற்பலன்கள் நடக்க கிரகங்களில் சனி பகவான் உதவியாகவும் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து வழி நடத்துவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.